அப்போ விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், சபையில் நம்ம விசுவாசெல்லாம் விட்டு கொடுப்பாங்க. பாஸ்டர் சொன்னதெல்லாம் கேட்பாங்க. ஐயா பாஸ்டர் அண்ணே அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் கணவருக்கு என்ன செய்கிறதில்ல. நீங்கள் அங்கே மதித்தாதான் இங்கே மதிப்பு உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. சும்மா என்கிட்ட வந்து நீங்கள் பாஸ்டரேன்னு சொல்லி கும்பிட்றதுனாலையோ இல்லை வணக்கம் வைக்கிறதுனாலையோ அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. முதல்ல தேவனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், ஒரு பெரிய தேவைகள் மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்போ பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். சீசர்கள் எல்லாம் பயங்கரமான மிரட்டலில் நிற்கிறாங்க. எல்லாம் சீசரில் பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க? கைது பண்ணிடுவாங்க. சீசரில் தலைமறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆவியானவர் சொல்கிறாரு பிலிப்புவுக்கு, நீ போ வனாந்தர மார்க்கமாக போய் நில்லுன்றார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ வனாந்தர மார்க்கம் இல்லைன்னா அந்த பாலைவனத்தில் என்ன ஆகும்? இப்போ வனாந்தரத்தில் யார் இருப்பா? யாருமே இருக்க மாட்டாங்க. யாராவது குதிரையில் எப்போ என்ன செய்வாங்க? வேகமாக போவாங்க. சில ஒட்டகங்கள் அங்கே என்ன செய்யும்? அந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். தண்ணி இருக்காது. எவ்வளோ தண்ணி பாலைவனத்தில் ஊற்றினாலும் என்ன செய்யும்? அது உறிஞ்சிக்கிறோம். இப்போ ரொம்ப ஹீட்டாக உள்ள இடத்துல எறும்பு தூக்கி போட என்ன ஆகும்? சில இடத்துல சிமெண்ட் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த ஓரமாக நிழலில் எறும்பு போயிட்டு இருக்கும். அந்த எறும்பை அந்த சிமெண்ட்டில் தட்டி விட்டு என்ன ஆகும்? அதை நீங்கள் கொல்லவே இல்லை, அதுவே என்ன பண்ணிடுச்சு? செத்து போச்சு. அப்போ காரணம் அந்த ஹீட்டு தாங்க முடியல. அவ்வளோ ஹீட்டு அந்த டெம்பரேச்சரில் இருக்கும். இப்போ அந்த இடத்துல போய் நிற்க சொல்கிறாரு. பொதுவாக ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்துறாரு, பலப்படுத்துறாரு அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வனாந்தர மார்க்கம் நிற்க சொல்லும்போது அது யோசிச்சிட்டே தான் போகிறான். அதை போய் நிற்கிறான். அங்கே யாருமே இல்லை. கண்ணு கட்டுற தூரம் ஒருத்தனும் கிடையாது. அப்போ கொடை இருந்துச்சா இல்லை நமக்கு என்ன செய்யலை தெரியல. அப்போல்லாம் கொடை கண்டுபிடிச்சாங்க நமக்கு தெரியல. ஒருவேளை மர கொடைகளை தான் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த வெயிலில் எவ்வளவு நேரம் நின்னான்னு தெரியாது. தூரமாக பார்க்கும்போது அந்த காந்தாகே என்று சொல்லுகிற எத்தியோப்பிய தேசத்துடைய ஸ்திரீனுடைய அந்த மந்திரி அவர் வந்துட்டு இருக்கார். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னார் ஒரு ரதம் வருது, நம்மளுக்கு ராஜ மரியாதை தரப்போறாங்க யோசிச்சுட்டு இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ போ அந்த ரதத்தோட சேர்த்துக்கணும் சொல்றாரு. அவன் சேர்த்துக்கிட்டானா? இல்ல. பிலிப்பு ஓடி போய் சேர்ந்துன்னா ரதத்துல சேரல, ரதத்துக்கு பக்கத்துல தான் ஓடிட்டு இருக்கிறான். ரதம் இவனை கண்டு நிக்காது. ஏன்னா இவன் யார்? புது முகம். ஒருவேளை கொள்ளைக்காரனா இருக்கலாம், எதிரி நாட்டு மனுஷனா இருக்கலாம். அவன் பயந்துருப்பான். ரதம் ஓடிட்டு இருக்கு, இவன் பின்னாடியே ஓடுறான். ஏற்கனவே எவ்வளவு நேரம் வெயில் நின்னான்னு தெரியாது. இப்ப அந்த இடத்துல நின்று ரதத்தோட பின்னாடி ஓடுறான். ஓடிக்கிட்டே அவன் என்ன சொல்றான்? பொதுவா முன்னாடி ஒரு ஆள் நின்றுட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்மளால பதில் சொல்ல முடியாதுன்னா, ஒரு ரதத்துல ஓடிக்கொண்டு இருக்கும்போது நீங்க பின்னாடியே பதில் சொல்லிட்டு போவீங்களா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க வாங்க சிஸ்டர் ஜெபம் பண்ணணும், ஏதோ பிரச்சனை வாங்க பிரேயர் பண்ணணும். நான் பைக்கில் போயிட்டு இருக்கேன், நீங்க பின்னாடியே ஓடி வருவீங்களா? நான் பைக் ஓட்டிக்கிட்டு வாங்க சிஸ்டர் பின்னாடி வாங்க, வேகமா ஓடி வாங்க, நான் ஜெபம் பண்ணணும்ல அப்படின்னு நீங்க என்ன பார்த்து என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு ஜெபம் தேவையா? இப்படி ஒரு பாஸ்டர் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பிலிப்பு கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த ரதத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடிக்கிட்டே கேட்குறான், நீ என்ன படிக்கிற அப்படின்னு சொல்கிறான். ஏசாயா புஸ்தகத்தை படிக்கிறேன். என்ன போட்டிருக்கு? அவர் மயர் கத்தர்களுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டி போல இருந்தார். அது யாரும் தெரியுமா? அது யாரும் எனக்கு என்ன தெரியும்? அது எனக்கு தெரியும் சொல்லும் போது தான் ரதத்தை என்ன செய்யறான்? நிறுத்த சொல்றான். அது வரைக்கும் கூட ஓடினாங்க. நீங்க ஆண்டவருக்காக உங்க வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை உடனே பெரிய உயர்வு வந்துடும், சமாதானம் வரும் அப்படி சொல்லப்படல. நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களுடைய காரியங்களை அவர் விட்டு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க சரி பண்ண முடியாத காரியங்களை அவர் சரி பண்ணி தருவார். நீங்களா நினைச்ச உங்க கணவரை மாற்றவே முடியாது, உங்க மனைவியை நீங்க மாற்ற முடியாது, மனைவியோட கேரக்டர் நீங்க மாற்ற முடியாது, பிள்ளைகளோட கேரக்டர் நீங்க மாற்ற முடியாது. நீங்க குட்டி கரணால் அடிச்சாலும் பல்ட்டி அடிச்சாலும் மாற்ற முடியாது. நீங்க தேவனுடைய சமூகத்தில் விட்டுணும். அவங்கள அனுதினம் குடும்ப ஜெபத்தில் உட்கார வைக்கணும். குடும்ப ஜெபம் பண்றதுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கணும். உங்க பிள்ளைங்க முன்னாடி நீங்க பைபிள் எடுத்து உட்காரணும். சரியான டயத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டைம்னா குடும்ப ஜெபம் சொல்லிட்டு நீங்க உட்காரணும். நீங்க விட்டு கொடுக்கணும். எங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, யார் அப்பாயின்மெண்ட் கூப்பிட்டு இருந்தாலும் சரி, நாங்க போகவே மாட்டோம். எங்களுக்கு குடும்ப ஜெபம் தான் முதல்ல. டெய்லி இரவு 9 to 10 தினமும் நடக்கும். திங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு நாள் மாறாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விட்டு கொடுக்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. பிலிப்பு முதல்ல போய் வெயிட் பண்ணா, அப்புறம் நடந்தான், அப்புறம் ஓடுனா, அதுக்கப்புறம் சூசையை சொல்ல ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் அவனை என்ன ரதத்துல செய்றான்? உட்கார சொல்றான். அதுக்கப்புறம் போகும்போது திரும்ப உட்காந்து செய்றான். அந்த பாலைவனத்துல ரொம்ப தூரம் தள்ளி ஒரு சோலையில கண்டுபிடித்து அங்க இருக்க தண்ணீர் என்ன செய்றான்? அந்த ஞானஸ்தானம் கொடுக்குறான். இவ்வளவும் அவன் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்ததுனால தான். நம்முடைய வாழ்க்கையில என்ன விட்டு கொடுத்து யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் நான் சபைக்கு வரேன், என்ன விட்டு கொடுத்தேன்? நம்ம கோபம் குறையல, எரிச்சல் குறையல, ஒவ்வொரு மாசம் திருவிழா பங்கு பெறுறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாரு மரணங்களை நம்ம பார்க்கிறோம், திடீர் மரணங்களை பார்க்கிறோம். ஆனாலும் கோபம் குறையல, எரிச்சல் குறையல, பிடிவாதம் குறையல, சண்டை குறையல, வீம்பு குறையல, சின்ன கோபப்பட்ட வாயில தூசணமான வார்த்தைகள் குறையல.
தேவனுக்கு முன்னாடி நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் தன்னுடைய கோபத்தை தேவன் விட்டு கொடுப்பாரு. அல்லேலூயா. மக புத்தி எல்லாம் பேசிட்டான்னு சொல்லி அவர் தன் மனசை இறங்க ஆரம்பிச்சிருவார். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நமக்காக ஜீவனவே தந்தார். அதை காட்டிலும் பெரிய ஒரு அதிசயம் ஆச்சரியம் எதுவுமே கிடையாது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அவன் பட்ட பாடுகளை ஆண்டவர் நினைத்து பார்த்தார். தேவன் சொன்னதுக்காக விட்டு கொடுத்ததுக்காக திரும்ப அங்கிருந்து இன்னொரு பட்டணம் வரைக்கும் பிலிப்பு நடந்து போகவே இல்லை. வேத வசனம் சொல்லுது, ஆவியானவர் எடுத்து கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து பாருங்க, வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்முடைய மரணம் இருக்கணும். எவ்வளவா விட்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா? ஒருத்தருக்கு எவ்வளவு அன்பா, எப்படி விட்டு கொடுத்து, எப்படி சீட்டு கொடுத்தாங்க பாருங்க அந்த பெண்களுக்குள்ள. ஆனா தாயின் அன்பு ரொம்ப மேலான அன்பு அப்படின்னு சொல்றோம். மேல இருந்து ஒருத்தன் கேள்வி கேட்டான், ஏமா இப்படி சண்டை போடுறீங்க, நியாயமானு கேட்டான். அவனை தூக்கி கீழே தள்ளி விட்டான். நிச்சயமா நம்ம சபை மக்கள் அங்க இருக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, வாய்ப்பு இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆண்டோட பிள்ளைங்க எல்லா வகையில விட்டு கொடுத்து போங்க. அல்லேலூயா. முதல்ல நீங்க எங்க தெரியுமா விட்டு கொடுக்கணும்? உங்க குடும்பத்தில் தான் நீங்க விட்டு கொடுக்கணும். சில வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். போகும்போது கணவர் மட்டும் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் வந்து முன்னாடி மாதிரில ரொம்ப மாறிட்டாங்க, நல்லா இருக்கிறாங்க. முன்னாடி அடிக்கடி கோவப்படுவாங்க, இப்போ கோவமே படுறதில்ல அப்படின்னா. சில இடத்துல மனைவி மாட்ட கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் நான் ரொம்ப விட்டு கொடுத்துட்டேன் வந்தோம். அவங்களும் தன் கணவனை நின்று நேசிக்கிறாங்க. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில விட்டு கொடுத்து நீங்க போங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஜீவனவே கொடுத்தார். அவர் ஜீவனவே கொடுத்தார். பிதாவாக தேவன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் நமக்காக விட்டு கொடுத்தார். வேதம் வாசிக்கும் போது பாருங்க, எப்படி பிலிப்பு வந்து ஆண்டவருக்காக அந்த வனாந்திரத்தில் போய் நின்னானோ, அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டவர் வனாந்திரத்திலிருந்து திரும்ப நடந்து போக பண்ணல. அந்த வேத வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க, 39ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு போனான். நல்ல கவனமா கேளுங்க. தேவனுக்காக ஊழியத்துக்காக பிலிப்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு, ஆவியானவர் வார்த்தை கேட்டு வனாந்தரத்தில் போய் நின்னான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணான். அந்த ரதத்தோட நடந்து போனான், ஓடி போனான், பிரசங்கம் பண்ணான், சுவிசேஷம் சொன்னான். அவன் பட்ட பாடுகளை ஆண்டவர் நினைத்து பார்த்தார். தேவன் சொன்னதுக்காக விட்டு கொடுத்ததுக்காக திரும்ப அங்கிருந்து இன்னொரு பட்டணம் வரைக்கும் பிலிப்பு நடந்து போகவே இல்லை. வேத வசனம் சொல்லுது, ஆவியானவர் எடுத்து கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து பாருங்க, வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்முடைய மரணம் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்முடைய பாடுகள் இருக்கணும். நானா போய் ஒரு பாடுகளை பட்டு நானா கடனை வாங்கி நானா அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ்ல போக கூடாது. எனக்கு ஒரு பிரச்சனை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். என் கூட பிறந்தவனுக்கு அண்ணன் தம்பி கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய பிள்ளைங்க சபைக்கு வர்றாங்களே, அவங்க தான் உண்மையான தாயார், சகோதரி, அண்ணன், தம்பி. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தது என்னது? கோபம் விட்டு கொடுக்கல, எரிச்சல் விட்டு கொடுக்கல, சண்டையை விட்டு கொடுக்கல, சமாதானமா இருக்க தெரியல, ஒரு கணவர்கிட்ட, மனைவி இடத்துல, பிள்ளைகிட்ட அன்பா நடக்க தெரியல, இருக்கும்போது அன்பு காட்டாம இல்லாதப்ப என்ன அன்பு? அது எதுக்கு? ஒரு மனுஷன் இருக்கும்போது தாங்க உண்மையான அன்பு காட்டணும். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது பூமியில அவர் முழு அன்பையும் காட்டினாரு. கடைசி நேரத்தில் கூட யூதாசை பார்த்து சிநேகிதனே அப்படின்னாரு. தன் ஜீவன் போற கடைசி நேரத்தில் கூட ஒரு பக்கம் வலது பக்கம் கல்லனை பார்த்து ஆண்டவர் இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பான்னு சொன்னார். தன் தாயார் அனாதையை விட்டு போக விடாம யோவான் இடத்துல இதோ உன் தாயன்னு சொல்லி அரவணைச்சு விட்டு போனாரு. விட்டு கொடுக்காத வாழ்க்கை வந்து நரகமான வாழ்க்கைங்க. பணம், பதவி, ஆசை, அந்தஸ்து இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. ஒரு பாஸ்டர் அனல் பறக்க செய்தி கொடுத்துட்டாரு. விட்டு கொடுக்குற என்ன தெரியுமா? இப்படி விட்டு கொடுக்கணும், அப்படி விட்டு கொடுக்கணும் சொல்லி அனல் பறக்கிற செய்தி கொடுத்தாரு. விசுவாசம் எல்லாம் பார்த்தா டீங்கப்பா பயங்கரமான செய்தி. வாழ்க்கையில விட்டு கொடுக்கணும், கோவப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு பாஸ்டர் வந்து டிராவல்ல பைக்ல போகும்போது இன்னொரு டிராஃபிக்ல வந்து தெரியாம இடிச்சிட்டாங்க. 2 பேருமே ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாங்க. இடிச்சிட்டாங்க. இடிச்ச உடனே இந்த பாஸ்டர் ஹெல்மெட் கழட்டிட்டு பயங்கரமா சத்தம் போறாரு. அவனே இவனே கண்ணு தெரியாதவனே அப்படி கமெண்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாரு. அது இடிச்சவன, அந்த இடிச்சவன் ஹெல்மெட் போட்டு கம்முன்னு இருக்கிறான். ஹெல்மெட் கழட்டவே இல்லை. ரொம்ப நேரம் வந்துட்டு அவர் ஹெல்மெட் கழட்டிட்டு பாஸ்டர் பார்த்து சொன்னார், சோத்திரம் பாஸ்டர், நான் உங்கள் சபை விசுவாசி தான். போன வாரம் நீங்கள் சொன்னீங்களே விட்டு கொடுத்து போகணும்னு, அந்த செய்தி என்னை ரொம்ப மாத்திருச்சு. இன்னைக்கு உங்ககிட்டயே விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு
ஆண்டவர் மாத்திட்டார். பாஸ்டர் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிட்டாராம், அழுதுட்டாராம். செய்தி கொடுத்த பாஸ்டரே செய்திக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யல. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் என்ன தெரியுங்க அர்த்தம்? விட்டு கொடுக்குற ஸ்திரீ தான் வீட்டை கட்ட முடியும். விட்டு கொடுக்குற ஸ்திரீ தான் தன் கணவன் ஆயத்தம் பண்ண முடியும், ஆதாயம் பண்ண முடியும். விட்டு கொடுக்குற ஸ்திரீ தான் தன் பிள்ளைங்களை சரியான நேரத்தில் என்ன செய்ய முடியும், அவங்களை போஷிக்க முடியும், சபை கூட்டு கொண்டு வர முடியும். உங்க பிள்ளை 3 நேரம் சாப்பிட்டாங்களா இல்லைன்னு கவலைப்படுற நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணாலும் நீங்க யோசிச்சீங்களா? இன்னைக்கு உங்க பிள்ளை பைபிள் படிச்சாலும் கேட்டீங்களா? காலையில செல்போன் இவ்வளவு நேரம் பாக்குறிய தம்பி, ஒரு அதிகார வாசியா கொஞ்சம் ஆண்டவருக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணி நம்ம கேட்டோமா? அப்போஸ்தலர் பேதுரு, யோவான் தன் படகுகளை மீன்கள் எல்லாம் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தாங்க. அன்னைக்கு ஒரு ஏழை விதவை 2 காணிக்கையில் கர்த்தருக்காக விட்டு கொடுத்தாங்க. 5 அப்பம் 2 மீன் வச்சிருந்த கையில அந்த வச்சிருந்த பையன் வந்து ஆண்டவருக்கு அத்தனையும் விட்டு கொடுத்தான். நாம விட்டு கொடுத்தது என்னது? ஆனா பாட்டு பாடிடுவோம், சூப்பரா பாடுவோம். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஒரு சபைக்கு நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த சபையில் இருக்கிற அந்த பாஸ்டர் சொன்னாங்க, ஐயா வந்து முன்னாடி உட்காருங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல, பின்னாடி உட்காந்துருக்கிறேன், செய்தி கொடுக்கும்போது நான் வரேன் அப்படின்னு. நான் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன், கீழே அந்த பாயில் தான் உட்காந்துருந்தேன். அங்கே சேர்ல ரொம்ப கம்மியாக இருந்தது, நான் பாயில் உட்காந்துருந்தேன். நான் தான் செய்தி கொடுக்க வரேன்னு அங்கே விசுவாசிகள் யாருக்கு தெரியாது, பாஸ்டவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு விசுவாசம் வந்து உட்கார ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2 பேர் பக்கத்தில் உட்கார ஆரம்பிச்சாங்க. அவங்க தள்ளி உட்காரியா, தள்ளி உட்கார அப்படின்னாங்க. சரிங்க தள்ளி உட்காரு, இன்னும் தள்ளி உட்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க இதுக்கு மேலே தள்ள முடியாதுங்க, தள்ளி உட்காருப்பா, புதுசாக வந்திருக்கியா. நான் அவரை கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டேன். கடைசி செய்தி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, இப்போ வந்து மதுரையிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, நம்ம சபைக்கு செய்தி கொடுக்க வந்திருக்காரு, கைகள் எடுத்துட்டு வரவர் கொஞ்சம். நான் தான் எந்திரிச்சு, அந்த ஆள் மூஞ்சி செத்து போச்சு. அவரு நான் செய்தி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் தலை குடிஞ்சிட்டே இருந்தார். செய்தி கொடுத்து முன்னாடி வந்தார். ஐயா நீங்க தான் பாஸ்டர்னு தெரியாம மரியாதை இல்லாம பேசிட்டேன். நான் சொன்னேன், விசுவாசியா இருந்தா முதல்ல ஒரு மனுஷனை பார்த்து மரியாதை குறைவா பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இயேசு கிறிஸ்து அவர் தன்னை விட்டு கொடுத்து சீடருடைய கால்களை கழுவினார். இன்னைக்கு நம்ம சபையில யாரோ நம்ம சபைக்கு ஒரு விசுவாசி செருப்பு கூட ஓரமாக வைக்க மாட்டோம். நம்ம செருப்பா இருந்தால் அப்படி மெதுவாக கையில் எடுப்போம். மற்றவங்க செருப்புனா ஒரே எத்து தான், அது ஒன்று காரு கீழே ஒன்று கிடக்கும், ஒன்று நாய் தூக்கிட்டு போயிடும். அன்னைக்கு ஒரு அம்மா தேடிட்டே இருக்கிறாங்க ஜீவரத்னமா, என் செருப்பை காணோம், ஒரு செருப்பு தான் இருக்கு. அப்போ யோசிச்சேன், யாரோ பண்ண விசுவாசி வளர்ந்தது நிச்சயமா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி எத்தி விட்டுருப்பாங்க. இல்லை ஒரு செருப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்கன்னா உங்களை விட்டு கொடுங்க. ஏதாவது காரணங்கள் சூழ்நிலை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, சபைக்கு வராம கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக வாழ்ந்துப்பா. என் வாழ்க்கையில் நான் வேலை பார்த்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டோருக்காக நான் விட்டு கொடுத்து தான் ஓடுறேன். என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட அன்னைக்கு விட்டு கொடுப்பாரு. என் மேலே கேஸ் போட்டவங்கள நான் திரும்ப கேஸ் போடல, என்னை வழக்கு இழுத்தவங்க திரும்ப நான் வழக்குக்கு போகல, யார் மேலே அநியாயமாக பழி சுமத்த. தேவன் எனக்கு ஊழியத்தை கொடுத்தாரு, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நான் கண்ணும் கருத்துமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை நான் முடிக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் அவரை பார்த்து ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், ஆண்டவரே உமக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விட்டு கொடுத்து போனேன்ப்பா. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை போதுங்க, அந்த ஒரு வார்த்தை போதும். ஒரு பெரிய சேனைகள் வந்து முழுசா தண்ணி கொடுக்கணும்னா அங்கே எவ்வளோ பெரிய குளம் வெட்டணும், பெரிய குளம் வெட்டணும். குளம் வெட்டிட்டா தண்ணி வந்துருமா? தண்ணி எங்கேருந்து வரணும்? இன்னும் கீழே ஆழத்துல வரணும், இல்லாட்டினா மழை பெஞ்சு வரணும், இல்லாட்டினா ஆறுகளை தான் இருக்கணும். அங்கே எதுவுமே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு அன்னைக்கு இருந்த மக்கள் விட்டு கொடுத்து அந்த குளத்தை வெட்டினாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், மம்பிட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த உப்போடைக்கு அந்த பக்கம் போயிட்டு ஒரு 5 அடி ஆழத்துல ஒரு 20 அடி அகலத்துல
ஒரு பள்ளத்தை வெட்டுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு உட்காந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? முறைப்பீங்க, அப்புறம் நீங்களா சிரிப்பீங்க. அதுல ஒரு அம்மா சொல்லுவாங்க, நான் அப்பயே சொன்னலடி, அவரா சிரிச்சிட்டு இருந்தாரு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஆனா அந்த இடத்துல தீர்க்கதரிசி மூலமே ஆண்டவர் சொன்ன உடனே அவங்க குளத்தை வெட்டினாங்க, விட்டு கொடுத்தாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லா மிருக ஜீவன்களும் அவங்களும் குடிக்கும்படியாக அற்புதமான தண்ணி அங்க இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபை பொருள் இருக்குங்க, சின்னதா செட் இருக்கு, வெயில் தாங்க முடியல, ரொம்ப கொடூரமான வெயிலா இருக்கு, வெக்கையா இருக்குன்னு யோசிக்கிறோம். ஒரு நாளைக்கு பாருங்க, இந்த இடத்துல சபை முழுவதும் ஏசியா தான் இருக்கும். அல்லேலூயா. ஃபுல்லா ஏசியா தான் இருக்கும். அடிக்கடி சொல்லுவேன், டீ மிச்சம் விழும்போது சத்தம் போடுவேன். அதாவது எத்தனை பேர் ஆள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல டீ வச்சு கொடுப்பா, தண்ணி அதிகமாக ஊற்றிடாத. நீ தண்ணி அதிகமாக ஊற்றுனா ஆண்டவர் உண்ட கேள்வி கேட்பாரு. இது டீ கடை கிடையாது, இது பிஸ்னஸ் கிடையாது, சரியான முறையில் நல்லா திக்கா டீ பால் கொடு அப்படின்னு சொல்லுவேன். நான் ஏன் சொல்லுவேன்னா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கர்த்தருக்கு நம்ம பயந்து செய்யணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா மனுஷர்களும் மாறிடுவாங்க, எல்லாம் மாறிடும். நீங்கள் பார்க்குற கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒரு நாள் மாறி போவாங்க, உலகத்துட்டு கடந்து போவாங்க. நான் ஆண்டவருக்கா நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சமாதானம் கிடைக்கும். ஒருவேளை நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த பாஸ்டர் மணி ராபர்ட் இறந்துட்டான்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, இந்த பாஸ்டர் மணி ராபர்ட் இறந்துட்டான்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, அன்னைக்கு நான் இங்கே இருந்தது காட்டிலும் அதிகமான சந்தோஷமான இடத்துல இருக்கிறேன்ற. நான் சொல்ல பாதி பேருக்கு புரியல. என்னைக்கு நான் இறந்துட்டேன் நீங்க கேள்விப்படுறீங்களோ, அன்னைக்கு ஏற்கனவே மணி ராபர்ட் இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷமுள்ள இடத்துல தான் நீங்க போயிருக்காரு. அதேவுடைய இங்க நான் அவருக்காக விட்டு கொடுத்து நான் வாழணும். என் கோபத்தை விட்டு கொடுக்கணும், எரிச்சலை விட்டு கொடுக்கணும், என் தன்மானத்தை விட்டு கொடுக்கணும், என் சுகத்தை விட்டு கொடுக்கணும். என் பக்கம் நியாயமான காரியங்கள் இருந்தாலும், நியாயமான காரணம் இருந்தாலும் நான் விட்டு கொடுக்கணும். இயேசு பக்கம் 100% நியாயமான காரணம் இருந்துச்சு, ஆனாலும் சிலுவையில் அறையிருக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு ஒருவன் குறை சொல்ல கூடுமான்னு கேட்டார். ஒருத்தன் கூட சொல்லலைங்க, ஆனாலும் சிலுவையில் அரைஞ்சாங்க. இன்னைக்கு அதே கேள்வி நீங்கள் நானும் நம்ம வீட்டில் கேட்டா, இன்னைக்கு உங்களுக்கு கூட்டு போறேன் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த அம்மா எங்க சபைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க, இந்த அம்மா மேல ஏதாவது ஒரு குறை நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கலாம்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி கேட்கலாம்னு சொல்லுங்க, போகும்போது பேர் கொடுத்துட்டு போங்க, உங்க வீட்டுக்கு வந்து சரி நான் வந்து நான் உங்க வீட்டுக்காரர் கேட்குறேன். அப்புறம் பேர் எழுதிக்கோப்பா ஏஞ்சல, அவர் எல்லாரும் பேர் எழுதிக்கணும். முதல்ல ஏஞ்சலே பேர் கொடுக்க மாட்டாங்க, முதல்ல ஏஞ்சலே பேர் கொடுக்க தேவையில்லாத பிரச்சனை. நம்ம குறைவுள்ள மனுஷர்கள் தாங்க, இல்லைன்னு. ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா விட்டு கொடுப்பீங்க. ஒரு பலி கொடுக்கணும்னா எந்த ஆடை நீங்கள் பலி கொடுப்பீங்க? இப்போ ஒரு பலி, அதாவது செத்து போனதான் பலி, அதை அறுத்துட்டோம், அதுக்கு ஒரு பலி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பாட்டு பாடுறோம்ல, எப்படி பாட்டு பாடுறோம்? அந்த பாட்டு பாடுறோம்ல, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. பலின்னு என்னது? செத்து போனதான் பலி. இப்ப ஒரு ஆடை தீ வச்சு உயிரோட போட முடியுமா உள்ள? அது போட்டா என்ன ஆகும்? அது ஓடி போகும். செத்து போன ஆடு தான் பலி கொடுக்க முடியும். இப்ப நீங்களான பலி ஆயிட்டோம்னா பலியான ஆடுக்கு கோபம் வருமா? பலியான ஆடு எரிச்சல் ஆகுமா? அப்ப நமக்கு எரிச்சல் வருது, அப்படி என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் என்ன செய்யல? பலி ஆகல. பலி ஆகாமையே பாடுறோம், பலியாய் தந்தே பரிசுத்தமான. பாட்டு பாடும்போது இன்னைக்கு இருக்கு, வீட்டுக்காரர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன், பிள்ளைங்க இருக்கு இருக்கு இருக்கு, நம்ம கிறுக்கு மாதிரி உட்காந்துருப்போம், ஆனா பாட்டு பாடிட்டே இருப்போம். அங்க இருக்கு இங்க கிறுக்கு, ஆனா பாட்டு வேற மாதிரி பாடிட்டு. தேவனுக்குள்ள அவங்களை விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் ஏன் சொல்றேன், விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. நீங்க நானும் பரலோகத்துல இல்ல, பூமியில இருக்கிறோம். பூமியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை, பாடு, கோபம், எரிச்சல் எல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் இயேசுவின் பாதத்தில் நம்ம வச்சிடணும். அங்க வச்சுட்டா குடும்ப சமாதானமா இருக்கும், உள்ளுக்குள்ள வச்சுட்டோம்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். கிறிஸ்துக்குள் நாம் இருக்கிறோம்னா அப்போஸ்தலர் பேதுருவை போல, யோபுவை போல, பவுலை போல ஒரு பாடு பிரச்சனை வந்து முதல்ல தேவனுடைய சமூகத்தை நம்ம போகணும். அங்க போனாதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். உலகத்துல வேற எங்கேயுமே நிம்மதி கிடைக்காது. அல்லேலூயா. நமக்காக விட்டு கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்களை விட்டு போக செய்வார். வேத வசனம் சொல்கிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய காண்கின்ற தேவன் வேதம் சொல்லுகிறது. நீங்க பொதுவாக நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? எனக்கு பெரிய ஆபத்துல உதவுனது பெரிய கிருபை, எப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம்? தகுதியே இல்லாதவனுக்கு கிடைக்கிறது இறக்கத்துக்கு பேர் என்ன செய்யுது? கிருபை. ஆனா இங்க ஒரு கிருபை ஆண்டவர் சொல்றாரு, மக்கள் இங்க இவ்வளவு பெரிய கொடுமையான சூழ்நிலை, பெரிய ஒரு வறுமையான மத்தியில் கூட கர்த்தர்கிட்ட ஊழியத்தில் கொடுக்கறதுல அவங்க கிருபையில் இருந்தாங்களா, அவ்வளவா விட்டு கொடுத்தாங்க. அப்படி விட்டு கொடுத்தனால்தான் மக்கள் நாட்டு சபையோட மக்கள் பேர் இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை விட்டு கொடுக்கறது என்ன தெரியுமா? அங்க என்னங்க அர்த்தம்? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபை 9 மணினா இன்னைக்கே நம்ம சொல்றோம்,
ஒரு ட்ரெயின் 9 மணிக்கு டிக்கெட் புக் பண்ண நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க ஜங்ஷனுக்கு? 7:30 கிளம்பிடுறீங்க. போயிட்டு ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே என்ன செய்றீங்க? ட்ரெயினை முறைச்சு பார்ப்போம், இன்னும் ஏன் வரல அப்படின்ட்டு பார்க்குறோமா இல்லையா? ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ண முன்னாடி போகிறீங்க. ஒரு சினிமா தேட்டர் டிக்கெட் முன்னாடி போகிறாங்க. ஒரு ரீல் போனால் கூட அவங்க என்ன செய்யும்? அவங்களுக்கு பார்த்து திருப்தி இருக்காது, கோபப்பட்டுட்டே இருப்பாங்க. தேவனுடைய சபைக்கு வர்றதுக்கு நம்ம விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். அன்னைக்கு நம்ம சொல்ற காரணங்கள், சொந்தக்காரர் வந்துட்டாங்க, அவங்க சமையலாக்கி போடணும். ரட்சிக்கப்பட்ட 12 வருஷத்துல, சாரி நான் 14 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். முழு நேர ஊழியத்தில் வந்து இந்த 13 வருஷத்துல 12 வருஷத்துல ஒரு நாள் கூட எந்த சொந்தக்காரனை காரணம் காட்டியோ, எந்த ஒரு கல்யாணத்தை காரணம் காட்டியோ, எந்த மனுஷனுடைய சூழ்நிலை காரணம் காட்டியோ சபைக்கு வராமல் இருந்தது இல்லை. ஒரே ஒரு சண்டே தான், டிசம்பர் 17ஆம் தேதி 2016 எங்க அப்பாவோட பாடி காலில் அங்கே இருக்குது. போலீஸ் என்கொயரி கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக நான் போக இருந்துச்சு. ஏன்னா சனிக்கிழமை நைட்டு நான் தான் சைன் பண்ணியிருந்தேன். கால் நான் சைன் பண்ணதான் பாடி தருவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருக்காக நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. வாழ்க்கையில பல காரியங்கள் ஆண்டவர் விட்டு கொடுப்பாரு. நம்ம ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நாம நினைச்சா ஒருத்தர் ரட்சிப்பை கொண்டு வர முடியாதுங்க. நாம நினைச்ச ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாது. நான் விட்டு கொடுத்தா ஆண்டவர் எனக்கு அத்தனை விட்டு கொடுப்பாரு. அல்லேலூயா. அங்க விட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் நாம இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் மறக்கவே மாட்டார். அவர் தன்னுடைய ஞாபகத்தில் எழுதி வச்சிருக்காரு. எப்ப ரெட்டிப்பான பலன் வரும்? ரெட்டிப்பான பலன் என்னங்க? உலக ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, உலக ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய சமாதானம் அப்படியே இருதயம் ஃபுல்லா இருக்கும். இருதயம் ஃபுல்லா இருக்கும். சூழ்நிலை உங்களுக்கு எதிர்த்து நிக்கலாம், பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிக்கலாம், சரியத்தில் பயங்கரமான பலவீனங்களா இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து என் ஆண்டவர் எனக்காக ஜீவனை விட்டு கொடுத்தாருன்னா அவர் என் மேல எவ்வளவு பிரியமா இருப்பார். அப்ப என்னை எப்படி தனியா விட்டுருவாரு? அவர் என் கூட தான் இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் சரி, அவர் நம்ம கூட இருக்கிறவங்க நினைச்சு பார்க்கணும். ஏன்னா என் பேச்சு, என் மூச்சு, நான் வாழ்ற வாழ்க்கை எல்லாம் தேவன் கொடுத்தது. அப்ப எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வரப்போது குறித்து பயப்படணும் அவசியம் இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஒரு தியேட்டர்ல சினிமா படம் பார்த்தவன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தான்னா, நீங்க பக்கத்துல உட்கார்ந்து அவன் அடுத்தடுத்த சீன் என்ன பண்ணுவான்? சொல்லிட்டே இருப்பான். எதுக்காக? ஏற்கனவே படத்தை பார்த்துட்டான். நம்முடைய படம் ஏற்கனவே ஆண்டவர் பார்த்துட்டாரு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. ஆதி இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் இன்னும் நடக்க போற சம்பவம் ஆண்டவர் என்ன பண்ண ஏற்கனவே எழுதி வச்சிருக்காரு. அப்ப நம்ம என்னைக்கு பிறந்தோம், என்னைக்கு வளர்ந்தோம் ஏற்கனவே ஆண்டவர் பார்த்துட்டாரு. நமக்கு தான் தெரியாம இருக்கு. இப்ப நம்ம ஒரு படக்காட்சி போல நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அவர் ஏற்கனவே படத்தை பார்த்துட்டாரு. அது நமக்கு தெரியாம நம்ம ஏதோ கற்பனை கோட்டைகளை கட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். உள்ளங்கையில் நம்ம இருக்கிறோம். உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈ இருக்கு, இல்லை ஒரு எறும்பு கையில் வச்சுட்டு இப்படி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், இது உயிரோடு இருக்கா செத்து போச்சுன்னு காட்டுறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உயிரோடு தான் காட்டுறேன், இப்போ மூடிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் உயிரோடு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் உள்ளே நசுக்கிடுவேன், சரிங்களா? நசுக்கி செத்து போனதை காமிப்பேன். நீங்கள் செத்து போச்சுன்னா அதை நான் உயிரோடு காட்ட முடியும். ஏன்னா அது உயிரோடு காட்டுறதுக்கும் நசுக்கி காட்டுறதுக்கும் என்னுடைய கரத்தில் தான் இருக்குது. இப்போ நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். நம்ம நசுங்கி போகணுமா உயிரோடு இருக்கிறோம் நீங்க தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. நம்ம விட்டு கொடுத்தா நம்ம வாழ்க்கையை தேவன் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. நீ கவலைப்படுற அவசியமே இல்லைங்க. நடந்தது குறித்து கவலைப்படாதீங்க. எந்த மனுஷன் ஆயுசு நாட்கள் எப்பொழுது முடியும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன், நாளைக்கு நான் இல்லாம போகலாம். அப்படி இல்லாம போற அன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் முன்பு இருந்ததை காட்டிலும் பரலோகத்தை நித்தியமாய் ஆண்டவருடைய மகிழ்ச்சியோட கூட இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுங்க. நான் விட்டு கொடுக்கிறேன், நான் இறங்கி போறேன், நான் தாழ்மையா போறேன், என் கணவர்கிட்ட அன்பா போறேன், என் மனைவிடத்தில் அன்பா போறேன், என் பிள்ளைகள் நல்ல வழியில் நடத்துறேன், சபையில நல்ல வழியில் நடத்துறேன், சபையில சின்ன வேலை பார்க்குறேன். நீங்க முடிவு எடுங்க, ஒரு விட்டு கொடுங்க. சபையில இன்னைக்கு ஒரு டாய்லெட்ல தண்ணி ஊத்துறோம்னா அதை இன்னொருத்தன் ஊத்துறோம்னு யாருக்கு சம்பளம் கொடுத்து வைக்கல. யாருக்கா சம்பளம் கொடுக்குறோமா? யாரோ ஒருத்தர் தியாகமா பண்றாங்க, யாரோ ஒருத்தர் செருப்பு நீட்டா அடிக்க வைக்கிறாங்க. யாரோ யூத் டீம் வந்து இன்னைக்கு வந்து சபையில வந்து யூத் டீம் வந்ததுக்கு பின்னாடி சபையில வளர்ச்சியே ஆயிருக்கு. அவங்க தன்னார்வமா வேலை பார்க்குறாங்க, அவங்க தியாகமா வேலை பார்க்குறாங்க. யூத்ன்றது பொதுவா வயசை காட்டுறது இல்லைங்க. நீங்கள் நானும் கிறிஸ்துக்குள்ள என்னாலுமே யூத்து தான். அல்லேலூயா. பாட்டு பாடுறதுக்கு வயசு காரணம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்றதுக்கு வயசு காரணம் காட்ட அவசியம் இல்லை. சபைக்கு யாரோ லேட்டாக வர்றாங்களா, நீங்க கேளுங்க, என்ன சிஸ்டர் ஏன் லேட்டு? அடுத்த வாரம் சபைக்கு வாங்க, கரெக்டாக வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜோம் பண்ணிக்கிறோம். இயேசுவை காட்டில் நான் பெரிய ஆளுன்னு சொல்றேன். யாரும் அங்கே இருக்கீங்களா? நீங்க அப்போஸ்தலரை வாசிச்சு பாருங்க. சரியாய் 9ஆம் மணி வேளையில தன் வழக்கத்தின்படியே பேதுரு யோவான் போனாங்க. ஆண்டவர் இயேசு சபைக்கு போனாரு. அவரை காட்டில் நம்ம பெரிய ஆள் கிடையாது. பல காரணங்களும் சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சபைக்கு நேர்த்தியா வந்து உங்க ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போதுன்னு உலகம் சொல்லுது, வேத வசனம் சொல்லுது. விட்டு கொடுக்கிறவனை தேவன் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. 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 ஆபிரகாம் ஈசாக்கை விட்டு கொடுத்தாங்க. ஆனா ஈசாக்கு வச்சு தேவன் உலகத்தையே நிரப்பினார் மக்களை. அந்த சாரி பார்த்த விதவை கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க ஆண்டவருக்காக. எலியாக விட்டு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம்
ஆண்டவர் விட்டு கொடுத்தது அதிகம். 3 வருஷம் காலம், பஞ்ச காலம் முழுவதும் ஒரு நாள் கூட உணவுக்கு குறைவில்லாதபடி இந்த குடும்பத்தை நடத்தினார். உங்கள் குடும்பத்தை நடத்த தேவன் வல்லவராக இருக்கார். நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, தைரியம் இருங்க. வேலை இல்லாமல் இருக்கலாம், பயப்படாம இருங்க. குடும்பத்தில் குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம், பயப்படாம இருங்க. உங்க குழந்தைகளுக்கு ஏதோ நோய்கள் இருக்கலாம், இதை பின்னாடி போன பெரிய பிரச்சனையும் யோசிக்கலாம், பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. அவரின் வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறார். அவரை நடத்துகிறதுக்கு நல்லவராக இருக்கிறாரு. என் வேலையை காட்டிலும், என் வீட்டை காட்டிலும், என் கணவன் மனைவி பிள்ளைகளை காட்டிலும், என்னுடைய அந்தஸ்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நான் எந்த சூழல் எங்க போனாலும் சொல்ற வார்த்தை தான், இயேசு என்னை கைவிட மாட்டார். நான் சர்வ சாதாரண அந்த வார்த்தையை சொல்லுவேன். அதை நான் மறக்க கூட தான் என் ஃபோன் ரிங் டோல ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கிறேன். இயேசு என்னை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். எங்க சூழல் இந்த மாதிரி எத்தாப்புல மாறி போச்சு, எப்படி என்ன பண்ண போறீங்க? ஆண்டவர் கைவிட மாட்டார். சபை எப்படி கட்டுவீங்க? அவர் கைவிட மாட்டார். எப்படி கட்டிடுவோம்? எப்படி கட்டுவீங்க? அவர் பார்த்துக்குவார். ஏன்னா சபை கட்டிட்டு நான் உள்ள பெட்டு போட்டு படுக்க போறதில்ல, தேவனை ஆராதிக்கிற இடம் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு நான் இல்லைன்னா சபை இருக்கும், இது ஆலயம் நடக்கிற இடமா இருக்கும். இரவும் பகலும் சபை எப்பயும் திறந்திருக்கணும்னு யோசிக்கிறேன். எப்பயுமே திறந்திருக்கணும் சபை. வர்றவங்க போறவங்களாம் எப்பயும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். நான் என்ன யோசிச்சிருக்கேன், எப்பயுமே டீ ஃப்ளாஸ்க் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல யாராவது வர்றாங்களா, ஜெபம் பண்றாங்களா, ஒரு டீ கொடுத்து அனுப்பிச்சு விடணும். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுறதுனால பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க வீட்டுக்கு நான் வரும்போது நிச்சயமா உங்க கணவருக்கு நான் கேட்பேன், உங்க ஒய்ஃபை விட்டு கொடுத்து போறாங்களா? என்ன சபையில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். அன்னைக்கு அவர் வந்து உண்மையாகவே என்னோட மனைவி வந்து உங்கள் சபைக்கு வந்து பின்னாடி நல்லா விட்டு கொடுத்து போகிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க. அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா என் பிரசங்கத்தில் உயிர் இருக்குன்னு அர்த்தம். இல்லைங்க, உங்கள் சபைக்கு வந்து பின்னாடி தான் என் மண்டை உடைச்சிட்டா பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரசங்கம் வீணாக போயிடும். ஆனால் நம்ப மாட்டேங்க. ஒரு வீட்டுக்கு நான் போய் அந்த கேள்வி கேட்டேன். நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு வீட்டுக்கு போய் நான் கேள்வி கேட்டேன். அது வீட்டுக்காரர் கூப்பிட்டு, பிரதர் நீங்கள் சர்ச்சுக்கே வரதில்லை, உங்கள் ஒய்ஃபு பிள்ளைங்களும் சர்ச்சுக்கு வர்றாங்க, சபைக்கு வந்ததுக்கு பின்னாடி எப்படி இருக்காங்க? அவர் சொன்னார், உண்மையிலே நல்லா நிறைய விட்டு கொடுக்குறாங்க. முன்னாடி ரொம்ப கோவப்படுவாங்க, இப்போ கோவமே படுறதில்ல. முன்னாடி வந்து அவங்க கோவப்படுவாங்க, நான் கோவப்படாமல் இருந்தேன். இப்போ நான் அதிகமாக கோவப்படுறேன், அவங்க கோவமே பட மாட்டேங்கிறாங்க. சபைக்கு வந்து முன்னாடி நிறைய மாற்றம் இருக்குது, என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னாரு. இந்த சாட்சி தாங்க தேவைப்படுது. இதுதான் உண்மையான சாட்சி. இயேசு கிறிஸ்து விட்டு கொடுத்தாரு நமக்காக. இன்னைக்கு நாம விட்டு கொடுத்தது என்ன? சபையில் விட்டு கொடுத்தது என்ன? சமுதாயத்தில் விட்டு கொடுத்தது என்ன? உங்கள் வீட்டில் விட்டு கொடுத்தது என்ன? இப்போ பிள்ளைங்க முன்னாடி நீங்கள் விட்டு கொடுத்தது என்ன? ஏதாவது கோவப்படும்போது நம்ம சொல்கிறோம், உடனே கோபம் வந்துருச்சுங்க. இல்லைங்க, அந்த கோபத்துக்கு பின்னாடி சாத்தான் இருக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. இயேசு முன்னாடி வச்சுக்கோ. தாவீது சொல்கிறான், எப்போது என் முன்னே ஆண்டவர் நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கையில் முடிவு பண்ணுங்க, நான் விட்டு கொடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு. நம்ம கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா? நம்ம கண்களை முடி ஜெபம் பண்ணணும். போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தியுள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதே நான் அசை ஊற விட மாட்டேன். என் வலப்பக்கத்தில் இருப்பதே நான் அசை ஊற விட மாட்டேன்.